நல்லா மெதுன்னு சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் முதல் நாளே அரிசி மெஷர்மெண்ட்டோடு நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதை ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் மொத்தமாக எடுத்துருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி. ஸோ இது ரெண்டுமே ஒவ்வொரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 4 பேர் இருக்கனால இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு டம்ளர் டபுள் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணி நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்டரில் டைரெக்டாக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 80% நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு அரை முடி தேங்காய் அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக ஆட்டிடுங்க. இது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. ஸோ அது உப்பெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் ஆப்பத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக சோடா உப்பு நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கோங்க. சோடா உப்பு போட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி ஆப்பம் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஆப்பம் ரெடி. இது கூட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.